கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையில் கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு நான் தன் பார்வைக்கு சரியாக கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகிய அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாக சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்கிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான் இந்த பகுதி. கடந்த வாரத்தில் கர்த்தர் இந்த வசனத்தோடு கூட கர்த்தர் என்னோடு பேசினார். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, குயவன் களிமண், குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை திரும்ப திருத்தி எடுக்கிற ஒரு குயவன் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆமென். திருத்தப்பட்ட ஒரு களிமண், திருத்தி வணையப்பட்ட ஒரு களிமண். நீங்கள் எப்படி எடுத்துட்டாலும் சரி, குயவன் களிமண் எடுத்துட்டாலும் சரி, திருத்தி வணைந்த குயவன் எடுத்தாலும் சரி, திருத்தி எடுக்கப்பட்ட களிமண் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு தோணுதோ அது போல் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதுக்குள்ளால் இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். எரேமியா தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசிகள் ஒருவராக இருந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதிக தீர்க்க தரிசனங்களை சொன்ன தீர்க்கதரிசிகளை பெரிய தீர்க்கதரிசிகள் என்று சொல்வது உண்டு. அதில் ஒருவர் தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசி. எரேமியா தீர்க்கதரிசி இடத்துல ஆண்டவர் பல விதங்களில் பல கோணங்களில் தரிசனங்கள் மூலம் கர்த்தர் பேசியிருக்கிறார், டைரக்டாகவும் பேசியிருக்கிறார், செயல்பாடுகள் மூலமும் கர்த்தர் பேசியிருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லும்போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளால் இருக்கிற சில மாற்றங்களை வெளிப்படுத்துவதற்காக, நீ குயவன் வீட்டுக்கு போ, நான் அங்கே உனக்கு சில காரியங்களை உனக்கு தெரிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். குயவன் வீட்டுக்கு போனாதான் என்னுடைய வார்த்தை அங்கே என்ன செய்யப்படும்? வெளிப்படுத்தப்படும். நீ போகிறது வரையிலும் அந்த அற்புதத்தை உன்னால் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. நீ போ, நான் உனக்கு என்ன செய்கிறேன்? நான் சொல்லக்கூடிய காரியத்தை உனக்கு தெரிவிப்பேன். குயவன் என்று சொல்லும்போது மண் பாண்டங்களை வரைகிற ஒரு நல்ல மனைந்தெடுக்கிற ஒரு மனிதன் என்று நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்ம ஆவிக்குரிய நிலைமையில் நமக்கு குயவனாய் செயல்படுகிறது யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64வது அதிகாரம் அவருடைய 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64வது அதிகாரம் அதோடைய 8வது வசனம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின். எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை நம்ம வாசித்தா நல்லா இருக்கும். இப்போதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. உங்களுடைய சரீரத்தை தொட்டு பார்த்து சொல்லுங்க, இது மண்ணுன்னு சொல்லுங்க. களிமண், நம்மளாம் களிமண். ஆமென். ஒத்துக்கொள்றீங்களா? சிலர் ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. களிமண்ணை ஒத்தே கொள்ள மாட்டாங்க. நம்ம களிமண், அவ்வளோதான். வேஸ்ட், பிரயோஜனமற்றது, மிதிக்கப்படக்கூடியது, அழிக்கப்படக்கூடியது.
ஆமென். மிதிக்கப்படக்கூடியது, அழிக்கப்படக்கூடியது, தூர தூக்கி வீசப்படக்கூடியது. அவ்வளோதான். நம்மெல்லாம் அவ்வளோதான். ஆமென். புரிஞ்சுட்டா சரி. இப்படிப்பட்ட களிமண்ணை தேவன் கையில் எடுக்கிறார். எடுக்கப்படுகிற களிமண்ணும் உண்டு, எடுக்கப்படாத களிமண்ணும் உண்டு. நீங்களும் நானும் எடுக்கப்பட்ட களிமண்ணாக இருக்க போய் தான் தேவன் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் சில களிமண்களை உருவாக்குவதற்காக பதனிடப்பட்ட, ஆமென், கால்களால் மிதிக்கப்பட்ட, தண்ணீரால் பக்குவப்படுத்தப்பட்ட, இன்னும் சொல்லப்போனால் அதை கரெக்டாக அந்த பக்குவத்துக்கு நேராக கொண்டு வரப்பட்ட அந்த களிமண்ணை தன் கையில் ஏந்தி திரிகையில் திரிக்கப்படும் போது, ஆமென், திரிகையில் திரிக்கப்படும் போது தேவன் நம்மை குறித்து என்ன உருவாக்க சித்தமாக இருக்கிறாரோ அந்த வடிவத்தில் உருவாக்க நம்முடைய பிதா சித்தம் கொண்டிருந்தார். ஆமென். அல்லேலூயா. இந்த களிமண் சாதாரணமான களிமண்ணான் இல்லை. அது உருவாக்கப்பட்ட பின்பு தான் அது களிமண். அதுக்கு முன்னால் நம்ம யார் தெரியுமா? மண். ஆமென். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தில் தேவன் மனுஷனை உருவாக்கும் போது மண்ணினால் தான் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டு வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினான். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 19வது வசனம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 19வது வசனம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பு மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய், மண்ணுக்கே திரும்புவாய். ஆமென். இதுக்கு ஆமென் வராதே. நம்ம மண்ணு தான். ஆமென். நம்ம யார் தான்? மண்ணு தான். மண்ணுக்கு தான் திரும்பும். இன்னும் ஒரு யோபு சொல்லும்போது இந்த வார்த்தையை சொல்றாரு. யோபு 33வது அதிகாரம் 6வது வசனத்தில் எல்லாம் சேர்ந்து அந்த வார்த்தையை நம்ம சொல்லணும்னு ஆசைப்படுறேன். 33வது அதிகாரம் 6வது வசனம். நானும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்லுங்க. நானும். எல்லாரும் சொன்னீங்களா? சொல்லாதவங்க எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? நம்ம எல்லாம் எங்கே வந்தோ வந்திருக்கிறோம். சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்லுங்க. நானும். யோபு பட்ட பாடுகளை போல யாருமே இந்த உலகத்தில் யாரும் பாடுபடலை. நிறைய ஒரு இழப்பு வந்தோடனே நிறைய பேர் சொல்கிறது கேட்டிருக்கிறேன். யோபை போல பாடு, யோபை போல கஷ்டம். ஒரு நஷ்டமும் யாருக்கும் வரல. யோபை போல நஷ்டம் வந்திருந்தா ஏன் கர்த்தர் யோபு போல இப்படி இந்த பாடுகளை எல்லாம் வச்சு நமக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எழுதி வச்சிருக்கிறார் தெரியுமா? இதுலேயும் விசுவாசத்தில் வளர முடியும், இதுலேயும் கிறிஸ்துவுக்காக நம்ம நிலைத்து நிற்க முடியும், இதுலேயும் வாயினால் குறை சொல்லாமல் வாழ முடியும் என்பதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யோபு. ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்ட யோபு சொல்லும்போது சொல்கிறார் பாருங்க, வாசிங்க. இதோ உம்மை போல நானும் தேவனால் உண்டானவன், நானும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். ஆமென். நம்ம எல்லாரும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவர்கள் தான். அதை ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் ரொம்ப பாக்கியசாலிகள். ஆமென். ரோமர் 9வது அதிகாரம் அதோடைய 16வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரையிலும் அதில் வாசிக்கும் போது இந்த மண்ணின் மேல் தேவனுக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இந்த மண் சாதாரணமானது அல்ல. நம்ம இஷ்டத்தின்படி ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு சொல்லணும். மண்ணா இருக்க வரையில அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆமென். மண்ணா இருக்க வரையிலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. களிமண்ணா மாற்றின பின்பு அவர் கரத்தில் எப்போ கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுக்கப்படுகிறோமோ அப்பந்தான் நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவர்கள் காய் ஸ்தோத்திரம். ஆமென். கையில் ஏந்தப்படுகிற நேரம் வரைக்கும் களிமண்ணா இருக்கும் வரையிலும் நமக்கு மதிப்பில்லை, மண்ணா இருக்கும் வரையிலும் நமக்கு மதிப்பில்லை. ஆனால் கர்த்தருடைய கரத்தில் நாம் எப்போ உருவாக்கப்பட ஒப்பு கொடுக்கிறோமோ
அர்ப்பணிக்கிறோமோ அந்த நேரத்திலிருந்து தான் தேவன் நம்மை கொண்டு அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் செய்ய முடியும். ஆமென். பிரயோஜனமுள்ள பாத்திரமா கர்த்தர் நம்மை வணைந்து எடுக்க முடியும். எடுத்துட்டீங்களா? ரோமர் நிருபம் 9வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலிருந்து எல்லாரும் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 16வது வசனத்திலிருந்து. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குற தேவனாலேயாம். மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகும். இந்த 2 காரியத்தையும் நம்முடைய இருதயத்தில் பதித்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். தேவன் நம்மளை உருவாக்குறதுக்கான நோக்கம், எதற்காக தேவன் நம்மை உருவாக்கினார், எதற்காக இந்த உலகத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய கர்த்தருடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் கர்த்தருடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும். ஆமென். இதை 2ஐயும் தேவன் நம் மூலம் நிறைவேற்றப்படுவதற்காகவே களிமண்ணாய் இருந்த நம்மை கர்த்தர் உருவாக்கி எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து கீழே வாசித்து பாருங்க, 18வது வசனம். ஆதலால் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்துக்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிறதுக்கு நீ யார்? இந்த வார்த்தை கவனமாக உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதுக்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? அல்லேலூயா. அதிகாரத்தை பெற்ற ஒரு பிதா, அதிகாரத்தை பெற்ற ஒரு குயவன் இன்னைக்கு நம்ம இஷ்டத்தின்படி போகிறதுக்காக இந்த களிமண்ணை கர்த்தர் உருவாக்கல. தேவன் எதை விரும்புகிறாரோ அதை செய்தெடுப்பதற்காக இந்த களிமண்ணை கர்த்தர் உருவாக்கி எடுக்கிறார். ஆமென். மதிப்புக்குரியதாகவும் மதிப்பு இல்லாமலேயும் கர்த்தர் உருவாக்கி எடுக்கிறது அவருடைய சித்தம். ஆமென். இன்றைக்கு தேவன் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார் அவருடைய சித்தத்தை செய்வதற்காக, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக தேவன் நம்மை உருவாக்க சித்தமாக இருந்தார். அதனால தான் இன்றைக்கு கர்த்தரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறோம்? ஆமென் சொல்லுவோமா? ஆமென். இந்த சாதாரணமான இந்த மண்பாண்டங்களுக்குள்ளால கர்த்தர் நமக்கு நல்ல பொக்கிஷங்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஆமென். ரட்சிப்பு என்னும் பொக்கிஷம், ஆமென், அபிஷேகம் என்னும் பொக்கிஷம், கிருப வரங்கள் என்ற பொக்கிஷம், இதெல்லாம் இந்த மண்பாண்டங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். எவ்வளோ நல்ல தேவன்! ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உடஞ்சது தான், பிரயோஜனமற்றது தான். ஆனால் இந்த பொக்கிஷத்துக்குள்ளால கர்த்தர் விசேஷமான அபிஷேகத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். புரிஞ்சவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாதாரணமா பிரயோஜனமற்ற வெறுமையா இருந்த இந்த மண்பாண்டங்களில் அவருடைய பொக்கிஷத்தை நமக்குள்ளால வைத்திருக்கிறார். ஆமென். அதனால தான் கர்த்தரை ஆராதிக்க முடியுது, கர்த்தர் நமக்குள் வாசம் பண்ண முடியுது. கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்காக தேவன் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். இவ்வளோ அழகா உருவாக்கப்பட்ட இந்த மண்பாண்டங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மனைந்து கொண்டிருக்கும் போதே குயவன் கையில் என்ன செய்யப்பட்டுதான்? கெட்டு போயிடுச்சு. ஆமென். நல்ல அழகா உருவாக்கப்படணும், நல்ல மண்பாண்டமாக உருவாக்கப்படணும் அப்படின்னு நினச்ச இடத்துல இந்த மண்பாண்டம் என்ன செய்யுச்சு? கெட்டு போயிடுச்சு. சும்மா கெட்டு போகாது. ஆமென். அந்த மண் சரியான பக்குவம் இல்லாமல் இருந்தாலும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு
இருக்கு. ஆமென். சரியா ஒத்துழைப்பு கொடுக்காம இருந்தாலும் அந்த மண் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த வசனத்தை வாசிங்க. எரேமியா 18வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வேறே பாண்டமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானா இருக்கலாம் அந்த இடத்துல, அந்த மண் களிமண் சரியா இல்லாததுனால நான் என்ன செய்திருக்கலாம் தெரியுமா? அதை நல்லா பிசக்கி அதை தூக்கி போட்டுட்டு இன்னொரு பகுதியை நான் என்ன செய்யலாம், எடுக்கலாம். அது அவருக்கு அதிகாரம் இருக்கு, அப்படியும் செய்வார். அதே பட்சத்தில் அதே களிமண்ணால் இன்னொரு பாண்டத்தை அவரால் வரையும் முடியும். ஆமென். தூக்கி எறியாம திரும்ப அதே கையில் கர்த்தர் வச்சிருக்கிறான்னா நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றவர்கள். ஆமென். ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா? இந்த ஒரு வருஷம் கூட இருக்கட்டும். ஆமென். ஒரு வருஷம் கூட கர்த்தர் தருணம் தருகிறார். இன்னும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உயர்ந்த மேட்டில் நல்ல ஒரு திராட்சை தோட்டத்தை நாட்டினேன், அதுக்கு நல்ல தண்ணி பாய்ச்சேன், நல்ல செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் நான் செய்தேன். ஆனால் நல்ல பழம் தரும்னு நான் என்ன செய்தேன், எதிர்பார்த்தேன். அது கொடுத்தது என்னது? கசப்பான கனி. அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் எடுத்து போட்டார், ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுச்சு. திரும்ப கர்த்தர் ஒரு உயர்கோல திராட்சை தோட்டத்தை நாட்டினாதான் இன்னொரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அடிக்கடி அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு நான் அதை பாதுகாத்து கொள்வேன். ஆமென். இப்போ தேவன் திரும்ப ஒரு வாய்ப்பை தருகிறார் என்றால் நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றவர்கள். ஆமென். வாய்ப்பை தருகிறவர்கள், வாய்ப்பை பெற்றுக்கொள்கிறவர்கள். இந்த வார்த்தை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்கன்னு தெரியல. வாய்ப்பை பெற்றுக்கொள்கிறவர்கள், தருணத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள், இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள், யார் மேல் கர்த்தர் இரக்கமா இருக்கிறாரோ அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் திரும்ப ஒரு வாய்ப்பை கர்த்தரோடு நெருங்கி வருவதற்கு கர்த்தர் அவங்களுக்கு கிருபை பாராட்டுகிறார். ஆமென். ஆசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 27:13 சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றாரு, நான் விசுவாசியாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். திரும்ப ஒரு செப்பனிட முடியாத ஒரு நிலைமைக்கு நான் போயிருப்பேன். ஆமென். கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளால் மாத்திரம் திரும்ப செப்பனிடப்படுகிறதுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. இதே எரேமியா புஸ்தகத்தில் 19வது அதிகாரம் 11வது வசனம், அந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. திரும்பவும் செப்பனிட முடியாத ஒரு களிமண். அதுல சொல்லப்பட்டிருக்கு, எரேமியா 19வது அதிகாரம் 11வது வசனம், அவர்களை நோக்கி திரும்ப செப்பனிடப்படக்கூடாத குயவனுடைய மண்பாண்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாக நான் இந்த ஜனத்தையும் இந்த நகரத்தையும் உடைத்து எவ்வளவு கொடுமையான காரியத்தை தேவன் செய்ய வல்லமுள்ளவர் என்பதை இதே எரேமியா தீர்க்கதரிசி மூலம் எரேமியா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நம்மளால் பார்க்க முடியும். ஆமென். திரும்ப செப்பனிடப்படாத, திரும்ப. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை தருகிறார், திரும்ப செப்பனிடுகிற ஒரு வாய்ப்பு. ஆமென். நீங்க தேவனுடைய பிதாவுடைய கையில களிமண்ணா திரும்ப இருப்பீர்களானால் திரும்ப அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு பலன் தருவோம். சில சொல்லும் போது நான் கேட்டிருக்கிறேன், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் வளருவேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் உயருவேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, கர்த்தர் என்னை பெருக பண்ணுவார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இன்னும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். நான் அப்படியே தள்ளப்பட்டு போகவே மாட்டேன். கர்த்தர் எனக்கு இன்னொரு வாய்ப்பை வைத்திருக்கிறார் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை திரும்ப உயிர்ப்பிக்க என் தேவன் போதுமான. விசுவாசிக்கிற மாத்திரம் கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். விசுவாசிக்கிறவர்கள் திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவார்கள். விசுவாசிக்கிறவர்கள் திரும்ப ஆமென் புது மண்பாண்டங்கள்ல ஆமென் உயிர்ப்பிக்கப்பட்டு நல்ல பானையா வரையக்கூடிய கிருபை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். நல்ல நல்ல கை தட்ட முடிஞ்சவங்க கையை தட்டி சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன்,
ஆமென். நான் இதே போல தள்ளப்பட்டு போவதில்லை, நான் தூக்கி எறியப்படுவதில்லை. இன்னும் கர்த்தர் என்னை உயிர்ப்பிக்க அவர் வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆனால் எரியாமலேயே கர்த்தர் மறுபானையாய் வணைந்தெடுக்கிறவர். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்களுக்காக ஸ்தோத்திரம். 1-2 வசனம் உங்களுக்கு உற்சாகமாக்குறதுக்காக வாசிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம், அதோடைய 15-16 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எல்லாம் சேர்ந்து அந்த 16வது வசனத்தை சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். அன்பு கூர்ந்த தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் பாக்கியம் பெற்றவர்கள். ஆமென். உங்க வாய்னால சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை கனப்படுத்துவார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார். நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் கைவிடப்பட்டு போவதில்லை. யாரெல்லாம் அந்த வார்த்தையை அறிக்கையிடுறீங்க? பேசிட்டு இருக்கும்போது வாய்நாள் அறிக்கையிடுற பிள்ளைகள் பாக்கியசாலிகள். உங்களை வெட்கப்பட கர்த்தர் விடவே மாட்டார். கர்த்தர் நம்மளை வெட்கப்பட்டு போக விடாம விட்டு கொடுக்க தேவன் அனுமதிக்க மாட்டார். இதை தீர்க்கதரிசன வார்த்தைகளாக ஏற்றுக்கொள்கிற தேவனுடைய பிள்ளைகள் பாக்கியம் பெற்றவர்கள். சொல்லுங்க, நான் ஆமென். முந்தி இருந்ததை காட்டிலும், முந்தின நற்சீரை காட்டிலும் பிந்தின நற்சீர் பொருந்த கர்த்தர் அபிஷேகம் தர விரும்புகிறார். ஆமென். முந்தினதை காட்டிலும் பிந்தினதை கர்த்தர் மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஆமென். விசுவாசிக்கிற மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சிலருக்குள்ளால அது துளிர்க்க விரும்புது, சிலருக்குள்ளால மங்கி போய் இருக்கிறதை கர்த்தர் துளிர்க்க விரும்புகிறார். சிலருக்குள்ளால கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். இதுவரையிலும் நீங்க அமுங்கி போயிருந்த, இதுவரையிலும் உங்களால் செயலாற்ற முடியாம இருந்த, இதுவரையிலும் கர்த்தரோடு கூட நடக்க முடியாம இருந்த, இதுவரையிலும் கர்த்தர் நம்மேல் வைத்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியாம இருந்த சகல காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினால் முற்றிலும் அதமாக்கி கர்த்தர் திரும்ப உயிர்ப்பிக்க, கர்த்தர் நம்மளை உயிர்ப்பிக்க திரும்ப நம்மை பலப்படுத்துகிறதுக்கா நல்ல மேல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலருக்குள்ள அந்த அபிஷேகம் ஊற்றப்படுது, சிலருக்குள்ள தேவ மகிமைனா கர்த்தர் நிரப்புகிறார். விசுவாசிக்கிறவர்கள் உள்ளத்துல ஜீவ நதி புறப்பட்டு ஓடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் வளர வைக்கிறார், கர்த்தர் துளிர்க்க வைக்கிறார். திரும்பவும் கர்த்தர் கனி கொடுக்கும்படியான ஒரு அபிஷேகத்தின் வல்லமையை கர்த்தர் உங்க மேல் ஊற்றுகிறார். சத்துரு கெட்டு போகணும்னு நினைச்சா பெருமைனாலேயோ அகந்தைனாலேயோ பின்னிட்டு திரும்பி பார்த்ததுனாலேயோ தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல் போனதுனாலேயோ சத்துரு நம்மளை இழுத்து அவன் இஷ்டத்தை செய்ய வைத்ததுனாலேயோ கெட்டு போக வைப்பதற்கு எத்தனை தருணங்களை கொண்டு வந்தா. ஆனா தேவன் திரும்பவும் உயிர்ப்பிக்கிற தேவனாய். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். திருத்தி எடுக்கப்படுகிற ஒரு நல்ல களிமண். ஆமென். திரும்ப உயிர்ப்பிக்கப்படுகிற ஒரு நல்ல களிமண். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. 3 நபர்களை உங்களுக்கு நான் விளக்க விரும்பலை, உங்களுக்கு புரிகிறதுக்காக 3 எக்ஸாம்பிள 3 நபரை வேதாகமத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். தாவீதுடைய வாழ்க்கையில் தேவனை விட்டு தூரம் போன போது, கெட்டு போன போது அவன் தேவனை நோக்கி ஜெபித்த ஒரு ஜெபம் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 51வது சங்கீதம் 12வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமென். இரட்சணியத்தை இழந்து போன, ரட்சிப்பை இழந்து போன தாவீது தன்னுடைய தவறை உணர்ந்த போது அவன் ஜெபித்த ஒரு ஜெபம், இரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமென். உற்சாகத்தை இழந்து போனான், வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து போனான், சந்தோஷத்தை இழந்து போனான். ஆனால் கர்த்தர் திரும்பவும் அவனை கொண்டு கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆமென்.
ரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப கர்த்தர் என்ன செய்தார்? கொடுத்தார். ஆமென். வெண்மையாக்கினார், பரிசுத்தமாக்கினார். அவருடைய சித்தத்தை செய்வதற்கு திரும்ப கர்த்தர் அவரை உயிர்ப்பித்து அநேகருக்கு சாட்சியா கர்த்தர் அவரை நிறுத்தினார். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பத்சேபாலின் தவறை தவிர வேறு எந்த ஒரு தவறையும் தாவீது செய்ததாக வேதாகமத்தில் என்ன செய்யப்படல, சொல்லப்படல. ஆனாலும் கர்த்தர் அவனை உயிர்ப்பிக்க கர்த்தர் சித்தம் வைத்த போது அவனுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வையில் விலையேறப்பட்டதாக இருந்தது. ஆமென். ரெண்டாவது, ஆமாம், யோனா தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யோனா 2வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். யோனா 2வது அதிகாரம் 7வது வசனம். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். தோய்ந்து போகையில் கர்த்தரை நான் நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. போகணும்னு சொன்ன இடத்துல போகாமல் போனதுனால, தீர்க்கதரிசியா இருந்ததுனால, சொன்ன வார்த்தை அவன் கீழ்ப்படியாமல் இன்னொரு இடத்துக்கு அவன் போனதுனால வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவனை கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு மீன் வயிற்றுக்குள்ளால 3 நாள் நெருக்குனார். ஆமென். 3 நாள் என்ன செய்தார்? நீங்கள் கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாருங்க. நான் ஒரு தடவை ஒருவர் சாட்சி எழுதியிருந்ததை நான் வாசிக்க முடிந்தது. திடீர்னு ஒருவர் காணாமல் போயிட்டார். அவரை தேடி கண்டு பிடிக்க முடியலை. 3வது நாள் ஒரு பெரிய மீன் கடல் ஓரத்தில் ஒதுங்கின போது கால் மட்டும் நீளமாக தெரிஞ்சிச்சான், நீளமாக இருந்துச்சான். அப்போது அதை அவங்க கவனமாக எடுக்கும்போது காணாமல் போன அந்த மனுஷன் அதுக்குள்ளால் இருந்திருக்கிற பெரிய மீன். எப்படிப்பட்ட மீன், திமிங்கலமா என்ன மீனுன்னு தெரியல. ஆனால் அதுக்குள்ளால் அவர் நெருங்கி உட்கார்ந்து அது கால் அந்த வெளியில் எடுத்தபோது அப்படியே சரீரம் எல்லாம் மஞ்சளாக படிஞ்சிருந்துச்சான். அந்த அமிலம் அவங்க அந்த மீனுக்குள்ளால் இருக்கிற இதெல்லாம். ஆனால் அவர் உயிரோடு தான் எடுக்கப்பட்டான்னு சொன்னாங்க. அதில் நான் வாசிக்கும் போது அவர் உயிர் இருந்துச்சு. இப்படி தான் யோனா 3வது நாளில் கரையில் கக்கும்போது புதிய உலகத்தில் வந்தது போல, ஆமென், அந்த இருண்ட இருதயத்திலிருந்து நெருங்கி போன அனுபவத்திலிருந்து அவர் எங்கே வந்து சேர்ந்தார் தெரியுமா? போக வேண்டிய நினிவேக்கு அவர் கொண்டு போகணுன்னா எப்பேற்பட்ட வாகனத்தையும் ஆயத்தமாக்குவார். ஆமென். நம்மளை கொண்டு போகணுன்னு அவர் நினச்சிட்டார்னா மீனையும் ஆயத்தமாக்குவார், கழுதையும் ஆயத்தமாக்குவார். அவர் எங்கே வேணாலும் போதுக்கு ஆயத்தமாக்க அவரால், அதுவும் 3 நாளுக்குள்ளால் கொண்டு போய் சேர்த்துட்டார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். அடையாளத்தோட அவனோட ஜபத்தை கேட்டு அடையாளத்தோட மேலெல்லாம் அந்த அடையாளத்தோட அந்த நினிவே பட்டணத்தில் போய் பிரசங்கம் பண்ணினதுனால கர்த்தர் அவருடைய பிரசங்கத்துக்கு ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார், ஒரு மனம் திரும்புதலை கொடுத்தார். ஒரு மனுஷன் மனம் திரும்பினா எல்லா மனுஷனும் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக இருக்கும். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷன், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன் மனம் திரும்பினா தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் ஜனங்களை மனம் திரும்புவதற்குள்ளால், ஒரு தேசத்தை மனம் திரும்புவதற்குள்ளால் கர்த்தவங்களை கொண்டு வர என் தேவனால் ஆகும் சொல்கிறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அவனுடைய விண்ணப்பம் எதுவாக இருந்தது? நான் தோய்ந்து போகையில் கர்த்தரை நான் நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உடைய பரிசுத்த ஆலயத்தின் இடத்தில் வந்து சேர்ந்த. கர்த்தர் அவன் மேலே வைத்த திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆமேன். 3வது பாருங்க, தேவனை விட்டு தூரம் போன இன்னொருவரை உங்களுக்கு முன்னிறுத்த விரும்புகிற பேதுரு. 12 சீஷர்கள் ஒருவனாக இருந்த பேதுரு. வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 75வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வெளியே போய் மனம் கசந்து அழுதான். ஒரு முறை கூட அந்த வசனத்தை வாசிங்க, நல்ல உணர்ந்து சத்தமா ஜீவனோட கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். மனம் கசந்து
அழுதான். கெட்டுப்போன ஒரு மனிதன் தன் தவறை உணர்ந்த போது வெளியே போய் மனம் கசந்து என்ன செய்தான்? அழுதான். ஆமென். பேதுருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, 12 சீஷர்கள் ரொம்ப விசேஷமான சீஷன் பேதுரு. ஆமென். அவன் கடைசி நேரத்தில் கூட சொன்னான், எல்லாரும் பின்னிட்டு திரும்பி பார்த்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், சாகு வரை நம்ம விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன பேதுருவுக்கு ஒரு சோதனை காத்திருந்தது. ஆமென். இந்த இரவுக்குள்ளால சேவல் கூறுறதுக்கு முன்னால 3 தரம் என்ன செய்வாய்? மறுதளிப்பா. இந்த கொஞ்சம் இமேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கர்த்தருக்காக பிரகாசிக்கப்பட்ட ஒரு மனுஷன், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று வாயினால் அறிக்கையிட்ட ஒரு மனுஷன், தேவனை விட்டே நான் தூர போக மாட்டேன் என்று சொன்ன ஒரு மனுஷன் இப்போ என்ன சொல்றான் தெரியுமா? அவருக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. எதனுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த ஆலயத்துக்கும் எனக்கும் ஆமென். மறுதளித்தான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கடிந்து கொள்ளவும் சத்தியம் பண்ணவும் கடிந்து கொள்ளவும் செய்தான். ஆனால் சேவல் கூவிட்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இயேசுடைய பார்வையும் பேதுருடைய பார்வையும் ஒன்று போல் இருந்தபோது அவன் என்ன செய்தான் தெரியுமா? தன் தவறை உணர்ந்தான், வெளியே போய் மனம் கசந்து அழுதான். திரும்ப ஒரு வாய்ப்பை கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தான்? கொடுத்தார். அவனை கொண்டு தான் கர்த்தர் இன்றைக்கு சபையை அவன் ஸ்தாபிப்பதற்கு கர்த்தர் அவனை அபிஷேகித்தார். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு தருணம், கர்த்தர் நமக்கு ஒரு தருணத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இன்றைக்காண்டு சமூகத்தில் சொல்லுங்க, ஆமென். தாவீது கர்த்தருக்காக பாடுகிறதுல, துதிக்கிறதுல, ஆராதிக்கிறதுல ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருந்த ஒரு தாவீது தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை வந்தது. அதுலேயும் கர்த்தர் திரும்ப உயிர்ப்பிக்க கர்த்தர் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். யோனா ஒரு நல்ல தீர்க்கதரிசி தான். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனது நிமித்தம் கர்த்தர் அவனை உருவாக்கி திரும்பவும் கர்த்தர் அவனை கொண்டு தேவ சித்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆமென். 3வது நம்ம பார்த்தோம், பேதுரு சீஷர்களில் பிரதானமாக இருந்த பேதுரு, அவனுடைய வாழ்க்கையில் சோதனை வந்த போதிலும், விசுவாச சோதனை வந்த போதிலும் கர்த்தர் திரும்ப ஒரு வாய்ப்பை கர்த்தர் என்ன செய்தார்? கொடுத்தார். மனம் கசந்து அழுதவங்க, நினைச்சு பார்த்தவங்க, தவறு உணர்ந்தவங்க, கர்த்தர் அவங்களுக்கு ஒரு பாக்கியத்துக்கு நேராக கர்த்தர் வழி நடத்தினார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒரு முறை வாசிங்க பார்க்கலாம். 27. பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய பாக்கியம், அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தப்படாதபடிக்கு நான் அவங்களை என்ன செய்வேன்? பாதுகாத்து கொள்வேன். ஆமென். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கீங்க போல இருக்கு. ஏசாயா 27வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஒரு முறை கூட வாசிங்க. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் ஆமென் திரும்ப உருவாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை கடைசி வரை கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். நான் விசுவாசிக்கிறேன் 2-3 வாரமாக இந்த வார்த்தையை கர்த்தர் பேசிகிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஆமென். கண்டினியூஸாக கர்த்தர் திரும்ப நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார், திரும்ப ஒரு கிருபை கர்த்தர் தருகிறார், திரும்ப ஒரு இரக்கத்தை கர்த்தர் தருகிறார். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இடிப்பேன் அழிப்பேன்னு சொல்லுகிற ஒரு ஜாதிக்கும் ஜனங்களுக்கும் நான் சொன்னது போல் நான் செய்வேன். அதே பட்சத்தில் நாட்டுவேன்னு சொல்கிறவங்க மத்தியில், இன்னும் கர்த்தர் நம்ம கட்டுவேன்னு சொல்கிறவங்க மத்தியில் நான் உயர்த்தி கட்ட நான் போதுமானவர் என்பதையும் சர்வ வல்லமுள்ள தேவன் இன்றைக்கு இந்த இடத்துல சொல்லுகிறார். இன்றைக்கி நான் உயிர்ப்பிக்கப்படணும், திரும்பவும் கர்த்தருக்காக எதையாவது நான் சாதிக்கணும் விரும்புகிற பிள்ளைகள் எல்லாம்